ஹலோ, பிரைஸ் த லார்ட். இந்த நாளுக்கான வேத வசனம் எபிரேயர் 6:19. அந்த நம்பிக்கை நமக்கு நிலையும் உறுதியும் திரைக்குள்ளாக போகிறதுமான ஆத்தும நங்குரமாய் இருக்கிறது என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். இன்றைக்கு இயேசு நம்முடைய வாழ்வின் எல்லா சூழ்நிலையிலும் நாம் அவரை மிக ஆழமாய் அவரை நம்பலாம். ஜீசஸ் இஸ் அவர் ஹோப் ஈவன் இன் அவர் worst conditions. அவர் நம்மளை வெட்கப்படுத்த மாட்டாரு. அந்த நம்பிக்கை ஒரு நாள் நம்ம கைவிட்டுடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்தினுடைய பின்னணியை நாம் பார்க்கலாம். நீங்க ஏசப்பா மேல நீங்க நம்பிக்கை வைத்தீங்கன்னா உங்களுடைய ஆத்மாவுக்கு நங்குரம் பாய்ச்சினதை போன்று அர்த்தமாகிறது. இந்த நங்குரம் என்று சொல்லுகிற பொழுது, ஆங்கர் என்று சொல்லுகிற பொழுது, கப்பலோ படகோ புயல் காற்றிலே சிக்குண்டு அது அலைகளினாலே அல்லல் படுகிற பொழுது அதிலிருந்து எப்படியாவது தற்காத்து கொள்ள தப்பித்து கொள்ள படகையும் சரி அதில் பயணிக்கிறவர்களும் சரி அவர்கள் நங்குரம் பாய்ச்சுவார்கள். அப்பொழுது படகு அசையும், கப்பல் அசையும். ஆனா கடல் அலை போகிற திசையில போயிடாம அப்படியே அந்த இடத்துல நிலை கொண்டிருப்பதற்கு அது ஏதுவாகிறது. இன்றைக்கு கூட இந்த உலகத்துல நம்மை பிசாசு பல விதங்களில் அசைத்து பார்க்க விரும்புகிறான். The devil want you to be shaken every day, every time. உங்களை அல்லல் படவும், உங்களை எப்படியாவது ஒரு குலுக்கு இல்லான்னு சொல்லி அவன் வாழ்க்கை பிரச்சனைகளை வைத்து, உலகத்தின் தேவைகளை வைத்து, நிகழ்காரியங்களை வைத்து, உங்களுடைய சரீர தேவைகளை வைத்து அவன் பயமுறுத்தவே நினைக்கிறான். இந்த வசனம் சொல்லுகிறது, உங்களுடைய ஆத்துமாவை கொண்டு போய் என்றென்றைக்கும் நிலையாயிருக்கிற அந்த வார்த்தை மீது நம்பிக்கை வைத்துட்டீங்கன்னு சொன்னா, அந்த வார்த்தை என்று சொல்லுகிறது இயேசு ஆகிய நம்முடைய தேவன். ஏசப்பா தான் அந்த வார்த்தை. வார்த்தையும் தேவனும் ஒன்றாய் இருக்கிறார்கள். ஏசப்பா சொன்னாரு, யோவான் 6 நம்ம வாசிக்கிறோம், நான் சொல்லுகிற வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது என்று சொல்லி. அப்ப உங்க மனசை கொண்டு போய் பிரச்சனைகளை மேல அல்ல, அப்படியே உலகத்துல புயல் காற்று கடல் மேல எப்படி அடிக்குதோ அதே மாதிரி உலகத்துல நம்ம வாழ்க்கையில புயல் காற்று அடிக்கிற பொழுது நாமளும் we are so wavering. என்ன பண்றதுன்னே தெரியாம நம்ம அல்லல் படுகிறோமே. ஆனா வார்த்தை மேல உங்க ஆத்மாவை நிலைநிறுத்தீங்கன்னு சொன்னா நீங்க அசைக்கப்படாம நீங்க உறுதியா இருப்பீர்கள் என்று இந்த வார்த்தை சொல்லுகிறது. இதுதான் ஆத்தும நங்குரமாய் இயேசு நமக்கு இருக்கிறார். என்ன கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்க கூட அப்படிதான் சூழ்நிலையும் உங்களுடைய வாழ்வின் காரியங்களும் போராட்டமான சம்பவங்களும் உடைய ஆத்மாவை ரொம்ப அலைக்கழிக்குதா? கவலைப்படாதுங்க. தாவீது சொன்னதை போல சொல்லுங்க, நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம், அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கலாம், நீர் விளம்பின வேதமே எனக்கு போதும், இந்த வார்த்தையே எனக்கு போதுன்னு சொல்லி பாருங்க. இந்த வார்த்தைக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் நீக்க முடியாது. You will become a strong person. Your soul will become a very very strong. உங்க ஆத்மா ரொம்ப உறுதியாயிடும். காரணம், அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற வல்லமை உங்க ஆத்மாவை நிரப்ப ஆரம்பித்து விடும். அந்த வார்த்தைக்குள்ள இருக்கிற பலன் உங்களுடைய ஆத்மா மேல கிரிகை செய்ய ஆரம்பிக்கிடும். உங்களுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, ஒரு மாதிரி ஆயிடுவாங்க. ஆனா நீங்க அப்படி இருக்க மாட்டீங்க. பிகாஸ் the strength of your soul comes from your soul lover. உடைய ஆத்மாவை நேசிக்கிற இடத்துல இருந்து அது வருகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, நீங்க செய்து பாருங்க. என்னுடைய ஆத்மாவை நான் வார்த்தை மீது வைக்க போகிறேன். I am going to anchor my soul on the living word of God. ஜீவனுள்ள வார்த்தை மேல என்னுடைய ஆத்மாவை வைக்க போறேன். ஆத்மா வைக்கிறது என்று சொன்னால் என்ன? ஆத்மாவுக்கு வருகிற பயம், கவலை, தேவை, நெருக்கங்கள் எல்லாவற்றையும் அந்த வார்த்தை மேல வைத்திருங்க. அந்த வார்த்தையாகி இயேசு அதை கவனித்துக் கொள்வார். சங்கீதம் 62:2 விதமாய் வாசிக்கிறோம், அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமானவர்,
நான் அதிகமாய் இசைக்கப்படுவதில்லை. படகு அல்லது கப்பலோ புயல் காற்றிலே சிக்கொண்டிருக்கிற பொழுது நங்கூரம் பாய்ச்சினது அந்த கடல் தண்ணி அசைக்கிற விதமா இந்த கப்பலும் ஆடும். ஆனா புயல் காற்று அடிக்கிற திசையில் அது போகாது. அதான் தாவீது சொல்லுகிறான், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. உங்களை ஷேக் பண்ணுவான், ஆனா பிசாசு நினைக்கிற மாதிரி உங்களை ஷேக் பண்ண முடியாது. காரணம், வார்த்தை உங்களுக்குள்ளே பேலன்ஸ் செய்கிறதா இருக்கிறது. அந்த வார்த்தையை பற்றி கொள்ளுங்க. உங்க ஆத்மா அந்த ஜீவ வார்த்தையை சார்ந்து கொள்ளட்டும். அதுதான் உங்க ஆத்மா நங்கூரமாய் இருக்கிறது. நாம் ஜெபிக்கலாமா? பரலோகத்தின் பிதாவே, இந்த உலகத்தில் எங்களுக்கு எத்தனையோ சோதனைகள், நிலைமைகள், காரியங்கள், சந்தர்ப்பங்கள், நெருக்கங்கள் வருகிறதையா. எங்களுடைய ஆத்மா அதனாலே சோர்ந்து போகிறதா இருக்கிறதே. இன்றைக்கு உம்முடைய வார்த்தையின்படி எங்களுடைய ஆத்மாவை நம்முடைய வார்த்தையின் மீது நங்கூரம் பாய்ச்ச, அவைகளினாலே நாங்கள் நிலையத்திருக்க ஆண்டவரே நீர் உதவி செய்ய போகிறதுக்காய் ஸ்தோத்திரம். யாரெல்லாம் தங்களுடைய வாழ்விலே அநேக தேவைகள், கஷ்டங்கள் மத்தியில் விதமாய் அல்லல் படுகிறார்களோ, உடைய வார்த்தை இந்த நாளில் அவர்களை கடந்து போய் தொற்று அப்படி ஆத்மாவை தேற்றுவதாக. உடைய வார்த்தையின் மீது முழு நம்பிக்கை வைத்து இவர்கள் ஜெயமான ஒரு வாழ்க்கை வாழ பரிசுத்தமான தேவன், பரிசுத்தத்தின் ராஜா, பரிசுத்த ஆவியானவர் உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்துகிறோம், உடைய பாதப்படியில் எங்களை சமர்ப்பிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.